இத்தனை கொலைகளும் பண்ணது ஒரு காதல் ஜோடி தான். 1960 காலகட்டத்தில் இங்கிலாந்துல சாண்டில்வொர்த் மோர்ங்கிற ஒரு புல்வெளிக்கு போலீஸ் உடனே அங்கே போறாங்க. போய் பார்த்து ரிசர்ச் பண்ணும்போது ஒன்றுக்கு பின் ஒன்றாக மனித எலும்பு கூட எடுக்கிறாங்க. அந்த எலும்பு கூட எல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எல்லாருமே சிறுவர்கள் சிறுமிகள்னு. போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னா சொல்கிறேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது 2 பேர் அடிபடுது. ஒன்று இயான் பெட்டிங்கிற ஒரு ஆணும், இன்னொன்று மைரா ஹின்லிங்கிற ஒரு பெண்ணும். இவங்க 2 பேரும் ஒரு காதல் ஜோடி. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சின்ன சிறு பசங்களையும் பொண்ணுங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசி அவங்க காரில் ஏற்றிட்டு போய் அவங்கள கொல்றதே வேலையாக வச்சுருக்காங்க. இதே போல் நிறைய பேரையும் கொண்டிருக்காங்க. இதே போல் ஒரு நாள் ஒரு சிறுவனை நேராக கூட்டிகிட்டு போய் கொல்லும் போது பின்னாடி இருந்து டேவிட் ஸ்மித்ங்கிற ஒரு நபர் பார்த்துருக்காரு. அந்த டேவிட் ஸ்மித்ங்கிறது யாருன்னா, இவங்க 2 பேரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. பயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே நிறைய எலும்பு கூடுகள் அங்கே இருந்திருக்கு. ஸோ இதை காணாமல் போன லிஸ்ட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது 90% மேட்ச் ஆகுது. இவங்க எல்லாருமே இறந்துருக்காங்கன்னு. ஆனால் ஒரே ஒரு பையனோட எலும்பு கூடு மட்டும் இன்றைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.